இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை மிக பெருமையோடு ஏற்றுக்கொண்டு என்னை கனப்படுத்துகிற அன்பான பாஸ்டர் ஐயாவுக்கும் அவளோடு சேர்ந்த தோழர்களுக்கும் என்னை விட தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற தேவ மக்களுக்கும் அன்பான விசுவாசிகள் அனைவருக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிறவர். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நாம் செய்யணும். காலையில் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணோம். அதை வீட்டுக்கு போகும்போதே நீங்கள் மறந்துட்டீங்கன்னு எங்களுக்கு செய்தி வந்தது. சொல்லுங்க. வழியோரங்களில் கழுகு வந்து விதைத்ததை எடுத்துக்கொண்டு போய்விட்டதுன்னு எங்களுக்கு செய்தி வந்தது. ஆனாலும் முதல் ஜெபத்தை பண்ணவர் அந்த ஜெபத்தை பண்ணி எங்கள் மானத்தை காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 86 கடைசி, எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். வீட்டுக்கு போய் நான் பைபிளை திறந்து அதை பார்த்தேன்னு சொல்கிறவங்கள நான் கையை வைத்து சொல்ல போகிறேன். பார்த்தீங்களா, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன்ற மாதிரி இத்தனை பேருக்குள்ளே 2 குமார்த்திகளை கண்டேன். வீட்டுக்கு போன உடனே சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். இப்போ நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க. வீட்டுக்கு போன உடனே உங்கள் சாட்சி ஆகமத்தை திறந்து ஆமாம் இல்லை ஆமாம். ஆண்டவர் 6 நாளும் உங்கள் வீட்டில் தங்கணும்னு விரும்புகிறார். 6 நாளும் உன் வீட்டில் தங்கணும். ஒரு நாள் நீ என் வீட்டில் வந்து குந்தணுன்றார். புரிஞ்ச மாதிரி தெரியல. அப்போ 6 நாளும் நான் உன் வீட்டில் வந்து தங்கணும். நீ ஒரு நாள் என் வீட்டில் வந்து குந்தணும். இப்போ எவ்வளோ பேர் பாஸ் மார்க் வாங்குறேன்னு தெரியல. அதனால் வீட்டுக்கு போன உடனே சாட்சி ஆகமத்தை எடுத்து ஆண்டவரே எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு நீங்கள் சாட்சி ஆகமத்தை வச்சு தான் சண்டை போடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது சிங்காசனம், இது நியாயாசனம், அதுதான் கிருபாசனம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே யார் ஒன்றா வரலாம், உட்காரலாம், போகலாம். ஆனால் இங்கே சிங்காசனத்தில் இருக்கிறவர் நியாயாசனத்தில் நிற்கிற எங்களை பார்க்குறாரு. நாங்கள் தான் ரொம்ப நியாயம் பேசுகிறோம். சொல்லுங்கள், உங்களை நாங்கள் உருவாக்காதப்போ எங்கள் மேலே கோவப்படுறார் அவர். அப்படி படிக்கிறோம் நம்ம. யூதாவை சிறந்த குதிரையாக நிறுத்துவார், அவர் மேய்ப்பர் மேலே கோபம் உண்டாயிற்று, கடாக்களை தண்டித்தார்னு இருக்கு. அப்படின்னா என்ன, உங்களை எல்லாம் சிறந்த குதிரையாக நிறுத்தலைன்னா அவர் கோபம் எங்கள் மேலே வருது. அதனால தான் நாங்கள் ரொம்ப நியாயம் பேசுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கிருபாசனத்தில் வந்தவங்க ராஜாசனத்தை வாங்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கிருபையாக இருப்பார்ன்றது உண்மைதான். ஆனால் ராஜாசனம், சிங்காசனத்திலிருந்து அவர் பார்த்தா அங்கே சிங்கக்குட்டிகளாக தெரியணும். ஆமென். ஏன்னா இது சிங்கங்களின் வாசஸ்தலம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிங்கமும் தன் குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் புசிக்கிற ஸ்தானம் எங்கே? நாகும் சொல்றார். அப்போ சிங்கமும் சிங்க குட்டிகளும் வந்து ஒரு பயம் இல்லாமல் உட்கார்ற இடம் இது. கிழ சிங்கமும் கிழ சிங்கமாகிய கூட்டமும் வெளியே காத்துக்கிட்டு இருக்கு. இதையும் நாகும் சொல்றார். ஆனால் அது பெரிய கூட்டமாக இருந்தாலும் இந்த சிங்க குட்டிகளை ஜெயிக்க முடியாது. புரிஞ்ச மாதிரி உங்க முகத்தை காட்டலையே. ஏன்னா இது ராஜசிங்கம், அது கிழ சிங்கம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே சிங்கம். சிங்கம் கர்ஜிக்கிறது யார் பயப்படாமல் இருப்பான்? அப்போ நீங்கள் இங்கே இல்லை, உங்கள் கெபியில் கர்ஜிக்கணும். அதுதான் கெபி. எத்தனை பேருக்கு புரியுது? இது சிங்கங்களின் வாசஸ்தலம். போன உடனே ஆனால் ரொம்ப 6 நாளும் துதிக்கணும். ஒரு நாள் வந்து ஆண்டவர் முன்னால் உட்காரணும். இது ஆண்டவருடைய தீர்ப்பு. புரிஞ்ச மாதிரி கையை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. சங்கீதம் 65 தேவனே சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். பொருத்தனை செலுத்தினால்தான் ஜெபத்தை கேட்பார். அந்த வசனம் அப்படி சொல்லுது. சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கும், பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அதனால மாம்சமான யாவரும் ஜெபத்தை அவர் கேட்கணும், நம்ம ஜெபிக்கணும். ஆமென். இப்போ மாம்சமான யாவரும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவர் ஜெபத்தை கேட்கறவரா இருக்கணும். ஆனால் எத்தனையோ ஜெபங்களுக்கு ஏன் பதில் வரலன்னா பொறுத்துன்னு நம்ம பண்ணுறதில்ல. நீங்கள் இதை செய்தால் நான் இதை செய்வேன் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது. ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆமென். இந்த வசனத்தை பாருங்க. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே. ஜெபம் கேட்டு பதில் தருவீர், ஜெபம் கேட்டு சுகம் தருவீர், ஜெபம் கேட்டு பதில் தருவீர், ஜெபம் கேட்டு ஜெயம் தருவீர். மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே. ஆமென். அப்போ மாம்சமான யாவரும் ஜெபிக்கிறவங்களா மாறணும். நம்மெல்லாம் மாம்சமானவங்க, அது நல்லாவே தெரியும். ஆனால் மாம்சமானவங்கெல்லாம் ஜெபிக்கிறவங்களாயிட்டா அவங்க ஆவிக்குரிய மனுஷர் ஆயிடுறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? மாம்சம் பலவீனம், ஆனால் ஆவியில் தான் உற்சாகம் இருக்கு. இப்போ நான் இந்த பாட்டை பாடிக்கொண்டே மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே. ஜெபம் கேட்டு பதில் தருவீர், ஜெபம் கேட்டு சுகம் தருவீர், ஜெபம் கேட்டு பலன் தருவீர், ஜெபம் கேட்டு ஜெயம் தருவீர். மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே. ஆமென். இப்போ சம்பவத்தை அப்படியே மனசுல கொண்டு வாங்க. ஆண்டவர் அப்படியே பிரயாணமா போறாரு, ஒரு தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். பிரவேசித்தா சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாடுறாங்களாம். அப்போ சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களை பேசாமல் இருக்க சொல்லுங்கன்றாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாகும்படி செய்து நான் கேட்கிறேன் என்று நீங்கள் வாசிக்கலையா? அவர் சொல்கிறது என்னென்னா, குழந்தைகளும் பாலகரும் துதிக்கணும், அவங்க வாயில் துதி உண்டாகும்படி செய்து நான் கேட்குறேன்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியானால் இங்கே இருக்கிற அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வச்சு பார்க்குறத விட துதிக்க வச்சு பார்க்கணும். அதில் நம்ம ஒரு ஃபெயிலியர். பாலகர் குழந்தைகள் வாயினாலே துதி உண்டாகும்படி நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு, கோபத்தை அத்தி மரத்து மேலே காட்டுறாரு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே ஜெபிக்கிறவங்களுக்கு பதிலாக விற்கிறவங்கள வாங்கல பார்த்தோன்னே எல்லாத்தையுமே கவுத்துட்டார். இப்போ புரியுதா உங்களுக்கு? இங்கே ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைங்க குழந்தைகளாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம துதிக்க சொல்லி கொடுக்கல, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு மட்டும் எப்படியோ சொல்லி கொடுத்துட்டோம். 7ஆம் கிளாஸ் தான் படிக்குது, ஃபீஸ் கட்டி நான் பீஸாக போயிட்டேன், உங்கள் அப்பா லூஸாக போயிட்டான்னுது.
எங்கே சேர்க்குறது இதை சொல்லுங்கள். அப்படியே இந்த பிள்ளைங்க படிக்குத சொல்லுங்களேன். அப்படியே ஒரு அம்மா காலையில் எங்களோட வந்தாங்க. ஒரு வெரி பிரில்லியன்ட்டு டாக்டர். அண்ணன் ஊழியத்துக்கு போனோடனே அது ஏதோ ஒரு படிச்சது, நானும் ஊழியம் செய்வேன்னு படிச்சுட்டு போயிருக்குன்றாங்க ஒரு அம்மா. இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைகளை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னு. இப்போ நான் கூட யோசிக்கிறேன். எனக்கு 4 மகளுங்க. ஜெபக்கனி, ஜெபமலர், ஜெபதீபம், ஜெப சர்க்குணம். எல்லாம் ஜெபத்திலே இருக்க அப்படின்னு போல அவங்க அம்மா என் மனைவி அவங்க என்ன பண்ண, மெட்டில்டா ஜெபக்கனி, பிரிஸ்சில்லா ஜெபமலர், பியூலா ஜெபதீபம், வினோலியா ஜெப சர்க்குணம் பேர் வச்சாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னா, இப்போ இந்த பிள்ளைங்க காட்டுற பாசத்தை பார்த்த உடனே இன்னொரு பொண்ணு இல்லாமல் போதுன்னு யோசிக்கிறேன் நான். 8ஆம் கிளாஸ் படிக்குது என் மூத்த மக. இப்போல்லாம் 42 வயசு. அதுக்கு ஒரு சர்ச்சைக்கு பாஸ்டமாக இருக்குது. அது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது சுதந்திர தினத்துக்கு ஒரு பாட்டு பாடுது. அவங்க டீச்சர் வந்து, ஜெபக்கனி உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, சுதந்திர தினத்துக்கு ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி கொடுக்குது. சிட்டுக்குருவி தலையில் பனங்காய பாருங்க, கட்டெரும்பு முதுகுல பாறாங்கல்ல பாருங்க, பறக்கத்தான் முடியுமா, அசையத்தான் முடியுமா, பறக்கத்தான் முடியுமா, அசையத்தான் முடியுமா. சர்ச்சிலேருந்து நான் வீட்டுக்குள்ளே வந்தால் என் மக பாடுது சத்தமாக ஜெபக்கனி. சிட்டுக்குருவி தலையில் பனங்காய பாருங்க, கட்டெரும்பு முதுகுல பாறாங்கல்ல பாருங்க. ஏம்மா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அப்பா அது அர்த்தம் தெரியுமாப்பா உங்களுக்கு? சிட்டுக்குருவி தலை இவ்வளோ பெருசுப்பா, அது தலை மேலே பனங்கா அளவு பிரச்சனை இருந்தால் எப்படிப்பா பறக்கும்? சின்ன எறும்புப்பா, அது முதுகில் பாறாங்கல் இருந்தால் எப்படிப்பா அசையும்? அப்படி தான் நம்ம நாடு இருக்குன்னு என்னை டீச்சர் பாட சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், சுதந்திரம் வாங்கணும்னு பேர், ஆனால் சுதந்திரம் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த பாட்டை எங்கள் டீச்சர் பாட சொன்னாங்க. சரி பாடுமான்னு. சிட்டுக்குருவி தலையில் பனங்காய பாருன்னு பாடுது. என்ன ஆச்சுமான்னு கேட்டேன். எங்கள் அப்பா தலையில் நாங்கள்லாம் பாறாங்கல் மாதிரி இருக்கிறோம்ப்பா, உங்களை நினச்சி தான் பாடுறேன்னு. அது பிள்ளை. உங்கள் அப்பா ஏன் சிரிக்கிறாரு புரியுதா? அது பிள்ளை, இது தொல்லைன்றாரு. எங்கே போயிட்டு இருக்குது நம்ம காலம் சொல்லுங்க? பிள்ளைங்க துதிக்கலையே. இப்போ வாங்கல உங்கள் பிள்ளைகளை நீங்கள் துதிக்க வைங்க. இல்லைன்னா அத்தி மரத்தை சபிச்சிடுறாரு. அத்தி மரம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? புருஷன். திராட்சை கொடி என்ன தெரியுமா? மனைவி. ஒலிவு மர கன்றுகள் என்ன தெரியுமா? பிள்ளைங்க. எத்தனை பேருக்கு தெரியுது? அப்போ அத்தி மரம்னா புருஷன், சாரமெல்லாம் போயிடும். அப்புறம் திராட்சை கொடியெல்லாம் வதங்கிறோன்னா வீட்டம்மா என்னதான் இருந்தாலும் சோகமாக இருப்பாங்க. அப்புறம் ஒலிவு மர கன்றுகள் எல்லாம், ஒலிவு மரம் அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் வெற்றியாக இருக்க மாட்டாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? சின்ன பிள்ளைகளை நம்ம துதிக்க வைக்கலன்னா கோபத்தை போய் அத்தி மரத்து மேலே காட்டுறாரு. நீ அப்பனா நீ அத்தி மரம்னா அதான், அத்தி மரம்னா புருஷன். நான் அர்த்தத்தை தான் சொல்கிறேன். திராட்சை செடின்னா கல்யாணம் ஆகாதப்போ, கல்யாணம் ஆகும்போது கொடி. ஒலிவு மரம்னா பிள்ளைங்க. அப்போ ஆண்டவர் வந்து பிள்ளைங்க ஒலிவு மர கன்றுகள்ன்றார். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. ஒரு பெரிய பேழைங்க, அதில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, அப்புறம் 3 மகளுங்க, 3 மருமகன், 3 மகனுங்க, 3 மருமகள், மொத்தம் 8 பேர் தான். 10 நீதிமான்களை கண்டால் நான் காப்பாற்றுவேன்னாரு பாருங்க. 10 பேர் தேரல, 8 பேர் தான் சேர்ந்தாங்க, காப்பாற்றிட்டார். ஆபிரகாம் கிட்ட சொல்கிறார் இல்லைங்களா, 10 நீதிமான்களை கண்டா. அப்போ நோவா கிட்ட 10 பேர் இல்லை, 8 பேர் தான். ஆனாலும் முழு உலகம் அழியுது, இந்த குடும்பத்தை மட்டும் கப்பல் ஏற்றி கொண்டு போகிறார். ஏன்? தன் காலத்தில் வாழ்ந்தவங்கள இவனை போல ஒரு நீதிமான நான் பார்க்கலன்றார். அது என்ன சாரமாக இருக்குது பாருங்க. சொல்லுங்க, நோவாவை இன்னும் ஒரு புருஷன்
சொல்லுங்க. அத்தி மரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிட்டான். அப்போ புருஷனானவன் மட்டும் ஜெபிக்கிறவனா இருந்துட்டான்னா வசந்த காலம் வந்துருமா? இப்போ சகோதரரே, உங்களை பற்றிலாம் உங்களெல்லாம் அத்தி மரம் துளிர் விடுச்சுன்னு சொல்லலாமா? அங்கே எவ்வளோ பெரிய சிரிப்பு வருது பாருங்க. ஒரு பக்கத்தில் பாஸ்டர் நடக்கிற கதையாக பேசுங்கன்றாங்க. அப்புறம் பட்டு போன என்ன பிரயோஜனம்? இப்போ நோவாகிட்ட எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் இருந்தது. ஜலம் வற்றி போயிட்டோ அப்படின்னு அறிகிறதுக்காக ஒரு காகத்தை எடுத்து வெளியே விட்டாரான். அது நல்லா சுற்றி வருதான். அப்போது இந்த காகத்தை அனுப்புனா ஊர் சுத்த தான் பழகுதை தவிர ஒரு விஷயமும் நடக்கலை. நீங்கள் போய் வீட்டில் படித்து பாருங்க. திரும்ப ஒரு புறாவை எடுத்து விட்டாரான். அது எங்கேவாறு சுற்றிச்சான். எங்கேயுமே கால் வச்சா நல்லா இல்லைன்னு திரும்ப அனுப்புனவங்ககிட்டே வந்துருச்சான். பெங்களூர் முழுக்க சுற்றிச்சான், மெஜஸ்டிக்கும் சுற்றிச்சான், ரயில்வே ஸ்டேஷன் சுற்றிச்சான். இந்த உலகமே எவ்வளோ அழகாக இருந்தாலும் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற அடைக்கல் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சான். மறுபடியும் 7 நாளுக்கு அப்புறம் டியூட்டி. எல்லாம் கவனிங்க, இது இப்போ பறந்து போகும். 7 நாளைக்கு ஒரு முறை ஓடி வந்துடணும் எங்கே? அடைக்கலை பட்டணத்துக்கு. இது கரெக்டாக அந்த புறா 7 நாள் முடிஞ்ச உடனே கரெக்டாக பறந்து வந்துச்சான். மறுபடியும் 7 நாள் பத்து விட்டா பறந்து வரும்போது ஒரு ஒலிவ கிளையை வாயில் கொண்டு வருதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெற்றி கொடி. அப்போ நீங்கள் ஒரு திராட்சை செடி, நீங்கள் அத்தி மரம், பிள்ளைங்கள்லாம் ஒலிவ மரம். ஜெயிக்க வேண்டாமா? அப்போ அது காகத்துக்கு பர்பஸ் கிடையாது, ஆனால் புறாவுக்கு பர்பஸ் இருக்குது. அல்லேலூயா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா பலகணிகளுக்கு பறந்து வருமா புறாக்கள் எல்லாம். பறந்து வருமா பலகணியை பார்த்து. எல்லாம் அப்படி பார்த்தா அப்படி இந்த பக்கம் பைபிளை பிடிச்சிட்டு வருமா. அப்படி அதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குமா. இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னா, நாங்கள் 3/4 மணி நேரம் பாடுவோமா, அப்போ தான் ஒரு 20 வந்து உட்காருமா. சொல்லுங்க. அப்புறம் நின்று கால் வலிக்குமா. அப்புறம் டைம் ஆகி போச்சுன்னு உட்காரணும் போல தோணுமா. அப்போ பிரசங்கமாக வரும். அப்போ எங்கே இப்போ நம்ம பர்பஸை மறந்துட்டோமே. அதனால் மாம்சமான யாவரும் என்னிடத்துல வருவாங்க, அவங்க ஜெபிக்கிறவங்களா மாறிடுவாங்கன்றது தான் அது சங்கீதம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம ஆக்சிடென்டலாக 145 சங்கீதத்தை இன்றைக்கி படித்தோம். அந்த சங்கீதம் எப்படி முடியுதுன்னா, மாம்ச தேகமுள்ள. படித்து பாருங்கள். சங்கீதம் 145 கடைசி வசனம். இங்கே என்ன படித்தோம்? மாம்சமானவங்க. இப்போ 145 சங்கீதத்தில் மாம்ச. அப்போ நம்ம சரீரமே முழுச மாம்சம்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம மாம்சமானவங்க தான். நான் ஒருவேளை 8:30 மணிக்கு மேலே பிரசங்கத்தை முடித்தா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கவனமெல்லாம் கிச்சனுக்கு போயிடும். மாம்சமானவங்க. நமக்கு என்ன தான் ஞாபகம் வரும் சொல்லுங்கள்? இப்போ நான் 8:30 மணிக்கு முன்னாலேயே முடிச்சிடணும் அப்படின்றது உங்கள் நோக்கம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் பிரசங்கத்தை முடிக்க தான் போகிறேன். யாருக்காகன்னா என் கூட வந்த யாப்பேஸுக்காக. அவர் 2 வேளை சாப்பிடாமல் இருக்கிறாருங்க. மத்தியானம் பாஸ்டமாக ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு 4-5 ஆப்பிள் துண்டை வெட்டி கொடுத்து சாப்பிடுங்கன்னாங்க. இவர் சாப்பிடாமல் இருக்கிறாருன்னு கொண்டு போய் அவர்கிட்ட வச்சா அப்படியே வச்சுருக்காரு. நான் நைட்டுக்கு தான் சாப்பிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் எல்லாரை பற்றியும் ஆண்டவருக்கு என்ன திட்டம் இருக்கோ அதை நிறைவேற்றணும் இல்லை? ஆமாம். ஒரு பக்தன் காட்டு வழியே போகிறான். இந்த காட்டை நான் எப்படி கடக்க போகிறேன்? இவ்வளோ துஷ்ட மிருகங்கள் இருக்குமாமே, கழுது புலிங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக வருமாமே, சிங்கமெல்லாம் வருமாமே, நரிகள் வருமாமே. இதை எப்படி தான் நான் கடக்க போகிறேன்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு துணை நில்லுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே நடந்தானா பொழுது விடிஞ்சிருச்சான். அப்பா காட்டை கடந்துட்டோம், பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்த வழியை பார்த்தானா. அப்பா இவ்வளோ பெரிய காட்டை நான் தனியாவா கடந்து வந்தேன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். நான் தான் உனக்கு துணையாக வந்தேன். எத்தனை துஷ்ட மிருகம் வந்தாலும் ஒன்று கண்ணிலையும் படாமல் உன்னை கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான்.
இப்போ 22ஆம் வருஷம். சொல்லுங்க, கடைசி மாதம். எப்படி நீங்கள் தனியாக வரல, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு துணையாக வந்தார். நீங்கள் என் கூட வந்ததுக்கு என்ன ஆதாரம்? நடந்து வந்த வழி திரும்பி பாருனாராம். திரும்பி பார்த்தா இவன் காலடி பக்கத்தில் இன்னொரு ஜோடி காலடி தெரியுதான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒன்றா பாருங்க, நீங்கள் கொரோனாவில் செத்து போயிருக்கணும். சொல்லுங்க, நல்லா இருந்தாலும் செத்து போச்சு, இதெல்லாம் பத்திரமா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் தான் பலவீனம், எதிர்ப்பு சக்தியெல்லாம் கிடையாது, போயிடும்னு நினச்சோம். நான் கடலூரில் ஒரு அம்மாவை பற்றி கேள்விப்பட்டேன். சர்ச்சுக்கு 3வது வீடு அந்த அம்மா. சர்ச்சுக்கெல்லாம் வராது, ஆனால் சர்ச்சை கட்டும்போது சொல்லிச்சான், இந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்குது, இந்த சர்ச்சை பிரதிஷ்டை முடியும் போது தான் என் உயிர் போகணுச்சான். அது அப்போ அவங்க பிள்ளைங்க சொன்னாங்க, உனக்கும் சர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நீ சர்ச்சு மேலே அவ்வளோ பாசம்? சர்ச்சு மேலே எனக்கு பாசம் இல்லை, அது என்னமோ மனசுக்குள்ள, அது கட்டி முடிக்கும் போது தான் என் உயிர் போகும். அந்த வருஷம் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சான். பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரிக்கு போய் ஜிப்மேரில் உயிர் போயிடுச்சுன்னு சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்களாம். எல்லாம் வந்தவுடனே எழுந்து உட்காந்துக்கிச்சான். அது அந்த சர்ச்சு கட்டி முடிச்ச உடனே தான் என் உயிர் போகும்னு சொன்னேன்லன்னு. மறுபடியும் அடுத்த வருஷம் அதே மாதிரி சிக்கு. இந்த முறை பிழைக்காதுன்ற மாதிரி ஆக்சிஜன் கிடைக்கல, அவ்வளோ கஷ்டம். அது போன உடனே அதே மாதிரி போய் ஆஸ்பத்திரி கொண்டு வந்த உடனே எழுந்து உட்காந்துக்கிச்சான். நான் சொல்லலை, அந்த சர்ச்சை பிரதிஷ்டை முடிஞ்சிருந்தேன். அதே மாதிரி அந்த சர்ச்சையை கட்டி பிரதிஷ்டை சத்தம் முடிஞ்ச 3வது நாள் அந்த அம்மா சேரில் உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டாங்களாம். அப்படியே உயிர் போயிடுச்சான். ஆமேன். ஒரு அவ்விசுவாசி சர்ச்சைக்குள்ளே ஒரு நாள் கூட வந்தில்ல, அதுக்கெல்லாம் கேட்கறது நடக்குது. அதனால 145ஆம் சங்கீதம் சொல்லுதுன்னா, இது மாம்ச தேகம். சொல்லுங்க, இங்கிருந்து நீங்கள் போகும்போது உற்சாகமாக தான் போவீங்க, அங்கே போன உடனே தான் ஒரு கொட்டாய் வரும், போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 145ஆம் சங்கீதம் எனக்கு பிடிக்கும். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இருக்குதா 145ஆம் சங்கீதம்? அப்போ மாம்ச தேகம் உள்ளவங்க என்ன செய்யலான்னா, எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வாயில ஜீவனும் மரணமும் வாயில தானே இருக்கு. ராஜா வாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ராஜாவாகிய இயேசு, ராஜாவாகிய தேவனே, உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அப்ப மாம்ச தேகத்துல சரீரமே கெட்டு போனாலும் இந்த வாய் நல்லா தானே இருக்கு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரீரம் முழுக்க என்னால் முடியலன்னு, ஆனால் வாய் நல்லாவே இருக்கு. ஆமாம். இந்த செல்போனை எடுத்த உடனே எவ்வளோ நேரம் பேசுது பாருங்க. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் என்ன கேட்குறாரு, இந்த செல்போனில் எவ்வளோ நேரம் பேசினேன்னு. என்ன ஆண்டவரே ரொம்ப பேசினேன், எத்தனை முறை பேசுனேன்னு கேட்குறாரு. ஆனால் தாவீதுன்றவன் துதிச்சான், ஒரு நாளில் 7 முறை என்ன துதிச்சான். அப்போ ஒரு ராஜாவுக்கு 7 முறை துதிக்கணும்னு அறிவு இருக்கு. உன் பேர் வெஸ்லி தோர ராஜான்னு வேற பேர் வச்சிருக்க, எங்கள் அம்மா வச்ச பேர். ஆமாம். அதனால் ஒரு நாளில் 7 முறை உன்னை கூப்பிட தெரியுமா? சொல்லுங்க. சங்கீதம் 66 படிங்களேன். சங்கீதம் 66. ஆமாம். பூமியின் குடிகளே,
எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். 61 2ஆம் வசனம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். இந்த வசனத்துக்கு டியூன் போடுறேன். என் இருதயம் தொய்யும் போது உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் வயிறு தொய்யும் போது நான் சாப்பிடுவேன். அப்போ என் வயிறு தொஞ்சா நான் சாப்பிட்றேன், என் மனசு தொஞ்சா அவன் கூப்பிடுறேன்றாரு. இப்போ சொல்லுங்க, உங்கள் மனசு எத்தனை முறை தொய்ந்து போகுது? அப்போ வயிறு தொய்யும் போது சாப்பிட தெரியுத, மனசு தொய்யும் போது என் கூப்பிட தெரியலன்னா பாருங்க. அதுக்கப்புறம் நான் சங்கீதங்களை டியூன் போட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன்னா மனசு தொய்யும் போதெல்லாம் அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் உலகமே ஒரு மாதிரி வித்தியாசமாயிருது. நான் இந்த மாதிரி சங்கீதத்தை பாடிக்கிட்டு இருக்கிறேன். என் வீட்டு ஓனர் வந்துட்டார் 9 வருஷத்துக்கு முன்னால். அவர் வாசலில் நிற்கிறார். நான் ராஜா வாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். அவர் பார்த்தாரு, நான் கண்ணு திறக்கிற மாதிரி தெரியல, போயிட்டார். அவ்வளோதாங்க. இந்த 9 வருஷமா என்னை வாடகை கேட்கறது இல்லை. கர்த்தர் முன்னால் நான் சொல்கிறேன். அவரை நான் பார்த்து மறந்து போச்சு. ஒரு நாள் கேட்டில் நிற்கிறாரு. ஐயான்னாரு. வெளியே போனேன். யார் வேணும்னு கேட்குறேன். வீட்டு ஓனர் சொல்கிறாரு, என்ன தெரியலையா உங்களுக்கு? தெரியலிங்க. யார்? என் பேர் ரமேஷ்னார். நான் சொன்னேன், எனக்கு 10 ரமேஷ் தெரியும், நீங்கள் எந்த ரமேஷ்ன்னு? இது கொஞ்சம் ஓவராக தெரியலையான்னார். நான் தாங்க உங்கள் வீட்டு ஓனர்னார். சொல்லுங்கள். அப்போ நமக்கு வீடுன்னு ஒன்று இருந்தால் சொல்லுங்கள், அந்த பூமியில் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இது கர்த்தருடைய பூமி. அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் பூமி இப்போ இங்கேருந்து 8 மணிக்கு ஜெபம் முடிஞ்சோடனே அந்த பூமி. அவர் அங்கே வந்து தங்கணும். நீங்கள் வாரத்தில் ஒரு முன்னால் வந்து அவர் முன்னால் வந்து உட்காரணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எனக்கு புரிஞ்சுது. கையை காட்டுங்க. அல்லேலூயா. ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இப்போ எத்தனை பேர் அதை அப்படியே பாடுறீங்க? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எப்பவும் என்றென்றைக்கும். அல்ல சொல்லுங்களேன். இன்னும் கூட படிச்சு பார்த்தா என் நாசியில் என்னைக்கு சுவாசம் நிற்குதோ அன்னைக்கு தான் நான் துதிக்கிறது நிற்கும்ன்ற. என்னைக்கு என் மூச்சு நிற்குதோ அது வரைக்கும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்க துதிப்பேன். ஆமென். இது எப்போ முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? 10 வயசில் துடுக்கு, 20 வயசில் மிடுக்கு, 30 வயசில் முறுக்கு, 40 வயசில் நர, 50 வயசில் ஆட்டம், 60 வயசுலே ஓட்டம். புரியுதா உங்களுக்கு? 60 வயசு ஆன உடனே இன்னொரு 10 வருஷம் வாங்கலாம், அந்த மாதிரி நினப்பெல்லாம் கிடையாது. 70 வருஷம் ஆன உடனே இன்னொரு 10 வருஷம் வாங்கலாம், அந்த மாதிரி நினப்பெல்லாம் கிடையாது. போய் சேர்ந்தா போதும். எங்கள் பிள்ளைகளை கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வகுப்பு, படிப்பு, மதிப்பு, முடிப்புன்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வகுப்பான், அப்புறம் படிப்பான், அப்போ மதிப்புனா நல்ல வேலையான், முடிப்புனா கல்யாணமா. விவரமாக தான் பேசுகிறாங்க. என் நோக்கம் என்ன தெரியுமா? மூச்சு நிற்கிற வரைக்கும்
எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்மை தூச்சிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பே. நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பே, ஸ்தோத்தரிப்பே. ஆமென். அப்போ மாம்சமானவங்க, மாம்ச தேகமுள்ள எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா கூப்பிட தெரியணும். ஆமென். இப்போ ஒரு நாளைக்கு 7 முறை கூப்பிட்டு பாருங்க, உங்க மாம்சத்தில் இருக்கிற பிரச்சனை மறைஞ்சிரும், இல்லைன்னா மறந்துடும். இல்லைன்னா அது நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு சுகர் பேஷண்ட்டு, நமக்கு ரொம்ப நாள் இல்லை. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? மதுரையில் ஒரு பெரிய சபைக்கு போனேன். 2 சகோதரிங்க எனக்கு டீ போடுறாங்க. ஐயா சுகர் போடலாமா அப்படின்னாங்க. 2 ஸ்பூனாக போடுங்க. உடனே பாரு 2 ஸ்பூன் போட சொல்கிறாருன்னு. அப்புறம் 360, எனக்கு 480. நான் கேட்டேன், +2ல் நீங்கள் வாங்கின மார்க்கான்னு. இல்லை ஐயா, நாங்கள் வாங்கி வச்சிருக்கிற சுகர்ன்றாங்க. இதெல்லாம் நம்ம சாமர்த்தியமா? துதிச்சு அதை ஒன்று கரைக்கணும், இல்லைன்னா குறைக்கணும். இந்த செய்தியை முடிக்கிறதுக்குள்ள அது கரைஞ்சிருக்கும், இல்லைன்னா குறைஞ்சிருக்கும், இல்லைன்னா மறைஞ்சிருக்கும். ஏதோ ஒன்று நடந்துடும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கூப்பிட தெரியும், கூப்பிடணும் நம்ம. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ காட்டு வழியை போகும்போது என் கூட யாரும் இல்லைன்னும் போது நடந்து வந்த வழியை பார். பார்த்தா இன்னொரு ஜோடி காலடி தெரியுதான். ஆமாம், ஆண்டவர் என் கூட வந்திருக்கிறார். தோத்திரம் நடந்து போனால் ஒரு பள்ளத்தாக்கம். அந்த பள்ளத்தாக்கில் கால் வச்சா முழுகிருவேன்னு தெரியுதான். ஒரு கல் தூக்கி போட்டான்னா குடுக்குன்னு கல் உள்ளே போயிடுச்சான். அப்போ நம்ம கால் வச்சா கூட அப்படி தானே முழுகிருவோன்னு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தார்ல. அந்த காட்டில் நமக்கு துணையாக இருந்தார், இந்த ரூட்லேயும் நமக்கு துணையாக இருக்க போகிறார். அப்படின்னு காலை வச்சு நடந்து வந்து திரும்பி பார்த்தா ஒரு காலடி தான் தெரியுதான். என்னாண்டவரே, அந்த காட்டில் உம்முடைய காலடியை பார்த்தேன். இப்போ இந்த பாதாளத்தில் ஏன் ஒரே ஒரு காலடி டாய் சரியா பாரு, அது ஏன் காலடி. நீ மூழ்கிடுவேன்னு உன்னை நான் கையில் தூக்கி நடந்தேன். சரியா பாரு, 9 இன்ச்சு கால் உந்து, அதை பாரு 12 இன்ச்சு. ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவர் செய்கிறதெல்லாம். அப்போ அவர் உள்ளத்தை பூரிக்க பண்ண தெரியலன்னா நமக்கு வாழ தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அந்த வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 65, தேவனே சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அப்போ என் ஜெபத்தை நீங்கள் கேளுங்க ஆண்டவரே, நான் இப்படி வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ யாக்கோபு பிரயாணமாக போகிறார்ல, பிரயாணமாக போனால் தங்குற இடத்துக்கு பேர் லூஸு. தங்குற இடத்துக்கு பேர் என்னது? லூஸு. தூங்குற இடத்துக்கு பேர் என்னது? லூஸு. அங்கே ஜெபம் பண்ணாதான் அதுக்கு பேர் பெத்தேல். அப்போ இங்கிருந்து நீங்கள் போன உடனே தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் கர்த்தர் கொடுத்த இடம் லூஸு. லூஸுன்னு சொன்னால் சொல்லுங்கள், அதுக்கு என் பக்கம் விரல காட்டுறீங்க. அப்போ தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு இடம் கிடைச்சா அங்கே ஒரு ஏணி இருக்குது. தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிற இடம், அதுதான் பெத்தேல். எத்தனை பேருக்கு புரியுது? அங்கே யாக்கோபு பொருத்தனை பண்ணினான் அப்படின்னு முடியுது 28ஆம் ஆதியாகமத்தில். அவன் ஒரு பொருத்தனை பண்ணான், என் ஜெபத்தை நீங்கள் கேட்டுட்டா எனக்கு என்ன கிடைச்சாலும் உமக்கு முதல்ல கொடுத்துருவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் அவரை பத்திரமா கொண்டு வந்து பெரிய ஆள் ஆக்கி அவர் பிள்ளைய ராஜாவாக்கி, அல்லேலூயா சொல்லுங்க, தலைமுறையை பார்க்க வச்சார் யாக்கோபை. இப்போ சொல்லுங்க, இப்போ இருக்கிற இடத்த நீங்கள் லூஸாக வச்சுருக்கிறீங்களா பெத்தேல் ஆக்குனீங்களான்னு நான் இப்போ கையை வைத்த சொல்ல போகிறேன். கேட்டு பாருங்கள் எங்கள் பக்கத்து வீட்டை, நான் பெத்தேல் ஆக்கி வச்சுருக்கிறேன்றவங்கள கையை வைத்து சொல்ல போகிறேன். எதுக்கும் அப்பா அவங்க பிள்ளைகளை பாருங்கள். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு?
ஒருத்தன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறேன்னா, அப்பா நம்ம தெருவில் மிருதங்க சக்கரவர்த்தி இருக்கிறார், இருந்தால் இருக்கட்டும் மேடம், நமக்கு என்னன்னு, நான் மிருதங்கம் கற்றுக்கிட்டேன்னா நல்லா வாசிப்பேன். அவர் அவனை பார்த்து சொன்னாராம், உனக்கும் மிருதங்கத்துக்கு என்னடா சம்பந்தம், வேண்டாம் ராஜா நீ ஒழுங்காக படிக்க போகணும். அப்பா உங்களை கேட்டால் அப்படி தான் சொல்வீங்க, 1000 ரூபாய் தான் ஃபீஸு, 6 மாதம் படிச்சுட்டு அப்போன்னு என்கிட்ட ஒரு மிருதங்கம் வாங்கி கொடுங்க, என்னம்மா வாசிக்கிறேன்னு. அதே மாதிரி 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு 6 மாதம் கட்டிட்டு ஒரு மிருதங்கத்தை வாங்கி கொடுத்தா நடு வீட்டில் வச்சுக்கிட்டு டங்கிடுறோம் டிங்கிடுறோம் டங்கிடுறோம் டிங்கிடுறோம் டங்கிடுறோம் டிங்கிடுறோம் அடிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஏண்டா 6 மாதம் 6000 ரூபாய் கொடுத்துட்டு நான் டங்கிடுறோம் டிங்கிடுறோம் என்ன, போய் வாத்தியார்கிட்ட போய் கேளுங்க. வாத்தியார்கிட்ட போய் என்னங்க அவன் எப்படி வாசிக்கிறான்னா, அவன் இங்கே 6 மாதம் என்ன பண்ணான், தங்குறதும் திங்கிறதும் தூங்குறதும் தங்குறதும். நான் ஒரு ஜோக்கு சொல்லும்போது சிரிக்க முடியலன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லையா சொல்லுங்க. அப்போ அங்கே போன உடனே தங்குறதுக்கும் தூங்குறதுக்குமா, அங்கே அதை பெத்தேல ஆக்கிற வேலை உங்களுக்கு. சீயோனிலே துதியாந்து அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை பண்ணுங்க. எனக்கு புரிஞ்சதுன்ற கையை ஊற்றி காட்டு. ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஒருத்தனை சியோனுக்கு முன்னால 3 ஸ்டேஜ் இருக்கு. நீங்க சகரியா 1 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. யூதா எருசலேம், யூதா இஸ்ரவேல் எருசலேம், இதை சிதறடிக்கிற கொம்புகள் வந்து விட்டதுன்றார். சகரியா 1 அதிகாரம் எடுங்க பார்ப்போம். யார் வேகமா படிக்கிறீங்க? சகரியா சகரியா 1 அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 14ஆம் வசனம். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், எருசலேமுக்கு முன்பாகவும் சியோனுக்கு முன்பாகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இல்ல, எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும். உங்களை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சது ரொம்ப தப்பு. சொல்லுங்க பாருங்க, மதர் டங்கு மறந்து போது, அதுக்கு சொல்ல வர்றேன். லிங்கராஜபுரத்தில் ஒரு சபைக்கு நான் வந்திருந்தேன். ஒரு அம்மா அவங்க பொண்ணை கூப்பிட்டு வர்றாங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாயா, இவா 10th தான் படிக்கிறா, ரொம்ப இங்கிலீஷ் தான், எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் தான். நான் சொன்னேன், யுவர் காஸ்டியூம் இஸ் ஒன் குட், யூ ஆர் லுக்கிங் குட், வாட்ஸ் யுவர் குட் நேம்னு. அந்த சொல்லுது, மை நேம் இஸ் மேலிகா அப்படின்னு சொல்லுது. மேலிகான்னு ஒரு பேரான. அப்போ அந்த அம்மா சொல்கிறேன், ஐய் மல்லிகான்னு ஒழுங்காக சொல்லு, மேலிகாவா. இது இங்கிலீஷ் படித்த உடனே ரொம்ப ஸ்டைல் பண்ணுது ஐயா அப்படின்னுது. அப்போ மல்லிகாவை போய் அந்த பொண்ணு மேலிகான்னுது. உடனே அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்து கண்ட்ரி ப்ரூட் இடியட். இப்போ என்ன அந்த அம்மா கேட்குறாங்க, கண்ட்ரி ப்ரூட்னா என்னையான்னு. அதுக்காக படித்தவங்களை தப்பு சொல்ல, நான் படிக்கிற எருசலேமுக்கு முன்பாகவும் சியோனுக்கு முன்பாகவும் படிச்சிங்க, அதுக்காக சொல்ல வரேன். எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் ஐ ஹாவ் அ கிரேட்டர் ஜீல். நான் படிக்கிறேன், மறுபடியும் படிச்சுட்டே வர்றேன். ஆமென். 19ஆம் வசனம். அவைகள் என்னவென்று கேட்டேன், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். அப்போ யூதான்னா துதிக்கிறவன், இஸ்ரவேல்னா ஜெபிக்கிறவன், எருசலேம்னா சர்ச்சுக்கு வர்றவன். இவங்களை சிதறடிக்கிறதுக்கு கொம்புகள் வந்துருச்சு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம துதியெல்லாம் சியோனில் தான் போய் சேருதான். ஜெபத்தை கேட்குறவர் தான் அற்புதம் செய்யணுமா. இப்போ யூதா எருசலேம், யூதா இஸ்ரவேல் எருசலேம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை சிதறடிக்கிறதுக்கு கொம்புகள் வந்துருச்சு, பிரச்சனைங்க. அப்போ நம்மளை பார்த்து கேட்குறான், நீ என்ன பெரிய கொம்பான்றான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீ என்ன பெரிய கொம்பா? ஆமாம், ரொம்ப துதிக்கிறவன் பெரிய கொம்பு. சொல்லுங்க,
இஸ்ரவேலா ஜெபிக்கிறவன் பெரிய கொம்பு, எருசலேமில் பேர் வாங்குறவன் பெரிய கொம்பு. சொல்லுங்க, 4வது ஸ்டேஜ் தான் சீயோனில் போய் நம்ம பண்ணுற ஆராதனை தோத்திரமெல்லாம் போய் சேருது. அங்கே இருந்து நம்ம ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ 4: யூதா, இஸ்ரவேல், எருசலேம், சீயோன். அப்போ நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தால் நம்ம ஜெபமெல்லாம் சீயோனில் போய் தங்கணும். ஆமென். கர்த்தர் சீயோன்ல நம்ம ஆஸ்வதிப்பார். எனக்கு புரிஞ்சுதுன்றவங்களோட கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களை நம்பலாமான்னு கேட்குறேன். நான் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். மகாத்மா காந்தி ரோட்டில் ஒரு இங்கிலீஷ்காரர் காரை நிறுத்திட்டு அந்த பிரிகேட் டவரை பார்த்து, வாட் இஸ் திஸ் பிரிகேட் டவர், பியூட்டிஃபுல் நியான் லைட்ஸ், ஹூ இஸ் த இன்ஜினியர் அப்படின்னு கேட்கணும்னு எண்ணம். காரை நிறுத்திட்டு பிரிகேட் டவர் கீழே போய் நின்று வாட்ச்மேன் கிட்ட பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ டெல் மீ த நேம் ஆஃப் த சீஃப் இன்ஜினியர் ஆஃப் பிரிகேட் டவர்னு இங்கிலீஷில் கேட்டார். அவன் எழுந்து நின்று கொத்தில்லா சாமின்னா. உடனே, ஓ, கொத்தில்லா சாமி இஸ் எ கிரேட் இன்ஜினியர்னா. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, அவரு நினைச்சாரா ராமசாமி, கோவிந்தசாமி, ஆரோக்கியசாமி, அபவால் கொத்தில்லா சாமி இஸ் எ கிரேட் இன்ஜினியர். உங்களை ஒரு கூலான தேசத்தில் கொண்டு உட்கார வச்சா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு ஒன்றும் புரியல. கொத்தில்லா சாமி இஸ் எ கிரேட் மேன், இஸ் எ குட் மேன். வந்து காரில் ஏறிட்டு, விச் வெரி குட் பிளேஸ் தட் ஐ குட் விசிட், somebody tell me which is a nice place in Bangalore, லால் பார்க் கார்டன். ஒன்று போட்டான், லால் பார்க் போயிட்டான். போய் பார்த்து அந்த தோட்டத்தெல்லாம் பார்த்து மயங்கிட்டான். எங்கள் ஊர்லலாம் இப்படி இல்லையே, ஒரே இடத்துல 20 ரோஜா, 30 வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் இன் ஒன் பிளேஸ். Who maintains this garden? I want to meet the chief gardener of Lal Park. நேராக ஆஃபீஸ் போய், I want to meet the chief gardener of Lal Park அப்படின்னு சொன்னான். அவர் எங்கே, அவர் பேர் என்ன? அவன் கொத்தில்லா சாமின்னா. அவருக்கு ஒரே ஆச்சரியம், கொத்தில்லா சாமி இஸ் அ கிரேட் இன்ஜினியர். உங்களை சொல்லுங்க, யூதான்னா சாதா கிடையாது. அதான் அவன் பெரிய கொம்பு. அவன் தூச்சியே ஜெயிச்சிருவான், ஜெபிச்சே ஜெயிச்சிருவான். எருசலேமிலே வந்து உட்கார்ந்து காத்திருந்து பலன் அடைஞ்சிருவான். அவன் தான் பெரிய கொம்புன்றாரு. அப்போ இங்கிலீஷ்காரனுக்கு கொத்தில்லா சாமியை நான் பார்த்தாகணும், போகிறதுக்கு முன்னால் பார்த்தாகணும். நேஷ்னல் டைரி பக்கம் வந்துட்டான். அந்த பெரிய நேஷ்னல் டைரி உங்கள் ஊரில் இருக்குல்ல, அங்கே காரை நிறுத்தினா ஒரு சவம் ஊர்வலமாக போகுது. முன்னால் 100 பேர் டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம ஊரில் ஒரு ஆள் செத்து போனால் டான்ஸ் ஆட மாட்டாங்க, இந்த ஊரில் டான்ஸ் ஆடுறாங்கன்னா யாராக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு, கமான் ஹூ இஸ் த டெட் மேன்? அவன் கொத்தில்லா சாமின்னா. அவ்வளோதான், வண்டியை காரை நிறுத்தி போட்டு கேமராவை எடுத்துக்கிட்டு, ஓ கொத்தில்லா சாமின்னு. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு ஜோக் சொல்லும்போது சிரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே மன அழுத்தத்தை வச்சுக்கிட்டு நான் சிரிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுவேன், உங்கள் அப்பா எப்படி தான் காப்பாற்ற. சரி, லிசன், நீ யூதா, நீ ஒரு கொம்பு. படிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, யூதாவையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள், இதை உடைக்கிறதுக்கு நான் தொழிலாளிகளை எழுப்புறேன்ற. படிக்கிறேன் பாருங்க. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவங்க என்ன செய்ய வருகிறார்கள் என்று நான் கேட்டேன். இந்த யூதா, இந்த இஸ்ரவேல், இந்த எருசலேம், இந்த சீயோனை சிதறடித்த கொம்புகள் எல்லாம் இவங்களை பார்த்தாலே பயப்படும்ன்றார். படிச்சு பாருங்க. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவள் என்ன செய்ய வருகிறாள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை பயமுறுத்துகிறதுக்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்புகளை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தடுக்கிறதுக்கும் தொழிலாளிகள் வந்தார்கள். புரிஞ்ச மாதிரி இல்லையா? அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, தொழிலாளிகள் ஆகணும். யூதா, இஸ்ரவேல், எருசலேம், சீயோன் வாழ்க்கை சிதறடிக்கிறதுக்கு பெரிய பெரிய கொம்புகள் வரும். ஆனால் தொழிலாளிங்க இருந்தால் போதுமா? தொழிலாளின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? காலையில் எழுந்த உடனே பெரிய டியூட்டி தான், துதிக்கணும், ஜெபிக்கணும், வேலைக்கு போகணும். ஆனால் பாருங்க,
கரெக்டாக அந்த வேலையில் நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துடுறோம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும்னு வச்சுங்களேன், கரெக்டாக போய் சேர்ந்துருங்க. அது எப்படி தான்னு தெரியல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்தால் கரெக்டாக லேட்டாக வர்றோம். இது எப்படின்னு எனக்கு புரியல. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதெல்லாம் நான் சொல்லலை, நீங்களாவது தைரியமாக சொல்லுங்கன்றார். எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. ஆமென். இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம் நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அப்போ சிதறடிக்கிறதுக்கு 4 கொம்புகள் வந்தா அதை சிதறடிக்கிறதுக்கு 4 தொழிலாளிகள் வேணும். ரொம்ப துதிக்கிறான், ரொம்ப ஜெபிக்கிறான், ஆராதனையில் அவன் தான் நம்பர் 1. அந்த இங்கிருந்து நம்ம சீயோனுக்கு போனோம். எத்தனை பேருக்கு புரியுது? இங்கிருந்து தான் சீயோன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லட்டுமா? யூதா இஸ்ரவேல் அப்படின்னா நம்ம வீடு. எருசலேம் சீயோன் குமார்த்தி. நம்ம படிச்சு பாருங்க 9ஆம் அதிகாரம் சகரியா 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அப்போ யாரை தேடி வர்றாரு? இங்கே எருசலேமில் குமார்த்தி, இங்கிருந்து தான் சீயோன் குமார்த்தி. இதை தேடி தான் ராஜா வருகிறார். அந்த வசனத்தை பாருங்க எல்லாரும். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, கம்பீரி. இதோ இதோ உன் ராஜா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க என்ன படிக்கிறீங்க தெரியுமா? இரட்டிப்பா நன்மை தருவேன், இன்னைக்கே தருவேன். இருக்குதா இல்லையா? 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், போங்க வீட்டுக்கு போங்க. நான் செய்தியை முடிச்சிட்டேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்ப யூதா இஸ்ரவேல்னா அங்க, இங்க எருசலேம் சீயோன். அங்க பேரை வாங்கணும், இங்க பேரை வாங்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்ப எருசலேம் அப்படின்னா தேவனுடைய நகரம். ஆமென். அல்லே சீயோன்னா மகாராஜாவின் நகரம். அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயம் அங்கதான் போக போறோம். 2 நெடுக்கு 4 குறுக்கு 1 தமுக்கு கொண்டு போய் அமுக்கு. என் அசிஸ்டன்ட் யாப்பேஸ் வந்து சொல்றான், இன்னும் நீங்க ஜோக் சொல்றீங்க, ஒருத்தருமே சிரிக்க மாட்டாங்கன்னு. அவங்க பிரச்சனை எனக்கு என்னப்பா தெரியும்?
ஆனால் எங்கள் ஊழியக்காரங்கெல்லாம் அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க, எனக்கு உயிர் வருது. இங்கே பேர் வாங்கினா எப்படி? அங்கே ஊரை வாங்கணும், இங்கே பேரை வாங்கணும். சொல்லுங்க. எங்கள் ஊரில் ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தான். எனக்கு 4 மகளுங்கள்ல, இந்த பையன் ஸ்மார்ட்டாகிறானே, உன் பேர் என்னன்னு. அவன் ரிப்பேர்ன்ட்டு போகிறான். கீழே குனிஞ்சு ஒரு கல் எடுக்கிறதுக்குள்ளே ஓட்டு. இப்போ சொல்லுங்க, இப்போ எருசலேம் குமார்த்தி தானே நீங்கள்? சொல்லுங்க, பேர் வாங்குறீங்களா? அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சீயோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கும், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ண போகிறோம். ஆமென். என்ன பொருத்தனை? ஆண்டவரே, இந்த லூஸை நான் பெத்தேலாக்குறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நீங்கள் போய் அப்புறம் படித்து பாருங்களேன். அதுக்கப்புறம் அவன் மனைவி செத்தா பெத்லகேமில் அடக்கம் பண்ணான்னு இருக்குங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பெத்தேல் ஆக்குனாரா? பலிப்படம் கட்டினாரா? ஏல் பெத்தேலாம். சொல்லுங்க. ஏல் பெத்தேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கே தேவன்னா. ஏல் ஏலோகே இஸ்ரேல்னா உனக்கே தான் நான் சொந்தம். இந்த உலகமே தேடினாலும் உனக்கு தான் நான் சொந்தம்ன்ற. அப்போ இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். ஆமாம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். ஒரு பக்கம் யூதா, இன்னொரு பக்கம் இஸ்ரேல். இங்கே வந்தால் இன்னொன்று எருசலேம் குமாரத்தி, சீயோன் குமாரத்தி. எனக்கு புரிஞ்சதுன்னு கையை உயர்த்தி காட்டுங்க. சீயோன் குமாரத்தியே, எருசலேம் சீயோன் குமாரத்தியே, மகிழ்ந்து களி கூறு எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எல்லாம் கவனிக்கணும். அந்த அதிகாரத்தை போய் வீட்டில் படிங்க. ஆதிராக் தேசம், தமஸ்கு தேசம், தீரு சீதோன் வெள்ளியும் பொன்னும் மகா ஞானம் நிறைஞ்ச இடம்தான். அவர் என்ன சொல்றாருன்னா, யூனிவர்சிட்டிஸ், பெரிய பெரிய படிப்பு கொடுக்குற இடம்தான். தீருன்னா பொண்ணு, சீதோன் அப்படின்னா ஞானம், எல்லாம் இருக்கிற ஊர் தான். அவனெல்லாம் நான் தேடல, சீயோன் குமார்த்தியை உன்னை தான் நான் தேடி வர்றேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடனே உட்காந்து நான் பாடுறேன். சீயோன் குமாரத்தியே, மகிழ்ந்து களி கூறு எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி. ஆமென். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமென். வீட்டுக்கு போன உடனே நீங்க யூதா துதிக்கணும். தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம்னு உட்காந்துடணும். ஆமென். அப்புறம் பிரச்சனை என்ன, போராடி போராடி ஜெபிக்கணும். அது உங்க உறவுக்கெல்லாம் தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே வந்துட்டா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், அவர் ஜெபமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. எனக்கு தெரியும் மாப்பிள்ளை, நீ எப்படி இருந்த தெரியுமா? என்னடா அப்படி ஜெபம் பண்ணுற? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வித்தியாசத்தை காட்டலன்னா எப்படி? நான் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். ஆமென். ஆண்டவர் கேட்குறாரு, என்ன குணசாலையான இஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. சீயோன் குமார்த்தியை பற்றி பேசும்போது, குணசாலையான இஸ்திரியை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆண்டவர்? என்ன, அவள் புருஷனை கொண்டாந்து சர்ச்சில் பேர் வாங்க வைப்பா, அவள் தான் குணசாலி. ஆயிரம் பேருக்குள்ள ஒரு புருஷனையாவது பார்க்குறேன், ஒரு இஸ்திரியை கூட நான் பார்க்குறேன். அப்புறம் என்ன குணசாலி சொல்லுங்க? அதுக்கு அங்கேயே சரியான மனவாட்டியா இல்லை, எனக்கு எப்படி மனவாட்டியா இருக்கு? இப்போ சொல்லுங்க. அப்போ புருஷனை கொண்டாந்து சர்ச்சில் பேர் வாங்க வைப்பாளாம், அவள் தான் குணசாலை அனிஸ்தின்றார் சாலமோன். உன்னத பாட்டை படிக்கிறேன். உன்னத பாட்டை படித்தா சொல்கிறாரு, சூலமித்தியே திரும்பி வா, சூலமித்தியே திரும்பி வா அப்படின்னு கூப்பிடுறாங்களாம் ஊராரெலாம். அப்போ மணவாளன் சொல்கிறாரா, சூலமித்தியில் என்ன தான் நீங்கள் பார்க்குறீங்க, அவர் 2 சேனை கூட்டத்துக்கு சமானன்றார். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் மணவாளன் புகழ்கிறாரு. இந்த சூலமித்தியை சொல்லுங்கள், பார்க்குறதுக்கு அழகு இல்லை தான், ஆனால் அழகு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமாம். நான் கருப்பாக இருந்தாலும்
அழகாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்ததுலேருந்து இந்த குரலை மாற்றிட்டு போகலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்னு தெரியுமா? உங்கள் பாஸ்டர் என்கிட்ட பேசும்போதெல்லாம் இந்த குரலை எப்படியாவது மாற்றிக்கலாமான்னு சொல்கிறதுக்குள்ள அவர் போயிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்போ கவனிங்க. அப்போ சூலமித்தியில் என்னத்தை பார்க்குறீங்கன்னா, அவர் 2 சேனை கூட்டது சமானம். என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பிறந்த வீட்டில் அவளுக்கு பெருமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது புகுந்த வீட்லேயும் பெருமை. அதுதான் 2 சேனை கூட்டம். இது பிறந்த வீட்லேயே நல்ல பேர் வாங்கலை. இப்போ சொல்லுங்க, புகுந்த வீட்லேயும் இந்த 2 சேனை கூட்டம். அதனால தான் சொல்கிறாரு ராஜா அவன் அழகில் பிரியப்படுறாருன்னு. ஆமே. அதனால் இந்த கூட்டங்கள் வந்து வருஷத்தின் கடைசியில், ஏன்னா வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிய பண்ணுவேன்னு சங்கீதம் 65:11 சொல்லுது. வருஷத்தை உங்களுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. இனிமேல் நான் ஒரு தொழிலாளி, யூதா, இஸ்ரவேல், எருசலேம், சீயோன், அந்த தொழிலாளி. அவள் பார்த்தாலே தெரியும், நம்மளை பார்த்தாலே ஆமாம் அவள் தெரியும் நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்கிறேன், கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சங்கீதத்தை பாடலாம். மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே அன்பு. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே அன்பு, தேவன் நீரே. ஜெபம் கேட்டு பதில் தருவேன், ஜெபம் கேட்டு சுகம் தருவேன், ஜெபம் கேட்டு பலன் தருவேன், ஜெபம் கேட்டு ஜெயம் தருவேன். மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே அன்பு, தேவன் நீரே. சங்கீதத்தை எல்லாம் எடுத்துட்டீங்களா? என்னோட சேர்ந்து பாருங்க. பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற தேவனே, ரட்சிப்பின் தேவனே, நீர் நீதி உள்ள உத்தரவு அருள்கிறீர். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால், நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் நீதி உள்ள உத்தரவு அருள்கிறீர். அருளுவார்னு இல்லை, அருள்கிறீர். நம்ம ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, ஆலயத்தில் பேர் வாங்குறவங்க, சீயோன் கூட்டத்தாருன்னு பேர் வாங்கிட்டாலே மறு உத்தரவு வாங்கிடலாம். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. ஆமேன். நானும் என் மனைவியும் தூத்துக்குடி போயிருந்தோம். அங்கே தமிழ்ச்செல்வன் அப்படின்றவர் ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த கூட்டத்துக்கு பேர் இயல் இசை நாடகம் அப்படின்னு. வசனத்தை படிக்கணும், பாட்டு பாடணும், இதுக்கு ப்ரைஸ் கொடுப்பார். அவர் ஒரு கேன்டீன் வச்சுருக்கார். நான் கேட்டேன், எங்கே மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வன்னு? அவள் சோர்ந்து கிடக்கிறா பாஸ்டர், தூத்துக்குடியில் அவள் சோர்ந்து கிடக்கிறா. ஏன்? கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. அவள் சோர்ந்து போக மாட்டாளான்னு. 27 வருஷம் தானே ஆச்சு அப்படின்னோம். அப்போ இனிமேல் பிறக்குமா அப்படின்னு கேட்டார். நானும் எங்கள் வீட்டு அம்மாவும் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இந்த கையை விரித்து, கைகளை போருக்கும் வீரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையே ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல முடியுமான்னா, உடனே அந்த நம்ம கையை விரிச்சு கைகளை போருக்கும் அப்படி விரிக்கும் போதே என்ன கேட்குறோன்னு தெரியுதுல்ல. கைகளை போருக்கும் வீரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எதிரவே நாங்கள் சொல்ல வச்சு, ஆண்டவரே இந்த கையை இந்த அம்மா எங்கள் தொல்லை தாங்க மாட்டாமல் உயர்த்தினாங்க.
அவங்க இதை பாட பாட அடுத்த வருஷம் குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி தான் நாங்கள் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அடுத்த வருஷம் ஒரு பொண்ணு பிறந்துச்சு. நானும் கேஎஸ் வில்சன் 2 பேரும் போய் பிரதிஷ்டை பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, நீங்கள் இதுதான் என் வேலை. எது வேலை? வேலை செய்யாதவன் டீ குடிக்கக்கூடாது. அப்புறம் என்ன, ஒன்றும் ஜெபம் பண்ணதுக்கு ஒரு டீ வேற தேவையா? நான் இப்படி சொல்லலை, பைபிள் சொல்லுது வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது. நம்மளை டீ குடிக்கிறேன்னு கேட்கல, டீ சாப்பிட்றியான்னு தான் கேட்குறாங்க. அதனால் நாளைக்கு பொழுது விடிஞ்சிட்டா நான் யூதா. பாட்டு எல்லாருக்கும் வரலனாலும் எல்லாராலும் துதிக்க முடியும். எத்தனை பேர் பொருத்தனை பண்ணுறீங்க? ஆமென். அவர் படித்து பொருத்தனை பண்ணார். நீங்கள் 1 சாமுவேல் எடுத்து படித்து படிங்க. எனக்கு ஒரு பையனை கொடுத்தா உமக்காக வளர்ப்பேன்னு அன்னாள் பொருத்தனை பண்ணினான் இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு பிள்ளை கேட்டால் 7 பிள்ளை பிறக்குது. அந்த அதிகாரம் சொல்லுது. அப்போ பொருத்தனை பண்ணுறதுலையே சியோன்லேயே துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனைகள் எங்கே? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பொருத்தனை பண்ணுங்க பிள்ளைங்கள்லாம் கூட. நான் ஆண்டவரே, நான் படிப்பை முடித்த உடனே நான் பெரிய உமக்கு சாட்சியாக வாழ்வேன் அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லவே மாட்டோம் நம்ம. புருஷன்லாம் சொல்லுங்க, நீங்கள் என்ன நம்புங்க ஆண்டவரே. அப்படி கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் மாதம், இங்கே வருஷம் 20ஆம் வருஷம் 21ஆம் வருஷம்லாம் கூட்டம் கிடையாது. அப்புறம் மீட்டிங்கும் கிடையாது, ஈட்டிங்கும் கிடையாது. நான் ஒரு சேரு போட்டேன். எங்கள் வீட்டம்மாவுக்கு ஒரு சேரு போட்டேன். எங்கள் 2 பேருக்கும் திருவிருந்து. நான் சொல்கிறது நான் சீரியஸாக சொல்கிறேன். இப்பொழுது நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை தனியாக 2 பேர். ஏன்னா அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். அப்புறம் திருவிருந்து. இப்பொழுது நாம் திருவிருந்துக்காக நம்ம முன்னால் உட்காந்துருக்கிற சகோதரி செல்வி ஜெபம் பண்ணுவோம். அந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கொரோனாவில் என் கார் டியூவெல்லாம் கரெக்டாக கட்டினேன். கரெக்டாக எப்போவுமே 10ஆம் தேதி கட்டணும். 20 தேதி கூட ஆயிரும், 2 முறை கால் வரும். ஆனால் எப்போ நாங்கள் இப்படி உட்காந்தோமோ பார்த்தா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அப்புறம் நானே நிறைய பேருக்கு ப்ராவிஷன் வாங்கி வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தேன். ஒரு ஜெபம் பண்ணுறது, அந்த மூட்டையை தூக்கிட்டு போங்க. ஒரு ஜெபம் பண்ணுறது, அந்த மடிக்கடில் நில்லுங்க வர்றேன். அப்போ இந்த கையை இப்படி விரித்து நான் ஒரு போர் வீரன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு தொழிலாளி. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நீங்கள் பொருத்தனை பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. இப்படி நான் பொருத்தனையை பற்றி நிறைய எழுதி வச்சுருக்கேன். பொருத்தனை பண்ணினா உடனே கர்த்தர் கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நம்ம நின்று பொருத்தனை பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் யூதா, சாதா இல்லை. இது வரைக்கும் நான் அப்படி இருந்ததை மன்னிச்சிருங்க. ஏன்னா பூமியின் கடையாந்திரத்திலும் தூரமான சமுத்திரத்திலும், அவர் சொல்கிறது என்னென்னா, கடையாந்திரம்னா என் கல்லறை. அது வரைக்கும் என் ஜபத்தை கேட்பார். தூரமான சமுத்திரத்திலும் அப்படின்னா என்ன? வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மெடல், வாழ தவறினால் சுடல், 8:30 மணிக்குள்ள அலையுது குடல். அது மட்டும் எப்படி தான் புரியுதோ பாஸ்டர்? பிறவி பெருங்கடல். அப்போ கடல் போல வாழ்க்கை. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அலைகளை அவரே அடிப்பாராம். என் பிள்ளை மேலே அடிபட்டுறக்கூடாதுன்னு. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என் பிள்ளை முழுகிடுவான்ல, என் மகன் முழுகிடுமில்ல. இடுக்கம் என்கிற சமுத்திரம், அதுவும் சகரியா தான். சமுத்திர அலைகளை அவரே அடிப்பாராம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இது வரைக்கும் பொருத்தனை பண்ணுறேன்னா வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுறதுக்கு இன்னும் 28 நாள் தான் இருக்குது. ஆமாம், எந்த காலத்திலும் நான் இப்படி ஜெபம் பண்ணதில்லை அப்படின்னு பொருத்தனை பண்ண போகிறோம். அவங்க கடையாந்திரத்தில் இருந்தாலும் சரி, சமுத்திரத்தில் இருந்தாலும் சரி, பயங்கரமான காரியங்களை செய்து நீதி உள்ள உத்தரவு அருளுகிறவர். இப்போ நான் ஜெபம்னு சொல்லுவேன். எழுந்து நின்று நீங்களே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆமாம், எல்லாம் நான் எழும்புங்க, ஏன் எழும்பலை, இதெல்லாம் உண்மை கிடையாது. இன்றைக்கி நம்ம படித்த சங்கீதத்தில் உண்மையாக கூப்பிட்றவங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் ஜெபம்னு சொல்லுவேன்.
எழும்பி நின்று உங்கள் 2 கையும் விரிச்சு, என் கைகளை போருக்கும் வீரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயாபரர், என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், தப்பு வைக்கிறவன்னு நீங்களே வார்த்தை யோசித்து சொல்ல போகிறீங்க. இப்போ நான் அந்த பல்லவியை பாடும்போது எழுந்து நின்று 2 கையை விரிச்சு இருக்கிறத பார்த்தாலே பரிதாபத்திலே கர்த்தர் வந்துடணும். எழுந்து நின்று பொருத்தன நேரம், ஜெப நேரம். நன்றி ஆண்டவரே, வந்துருங்கப்பா, வந்துருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாம்சத்தில், இந்த மாம்ச தேகத்தில் எத்தனை பிரச்சனை உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போவே உன் பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது 2 கையும் அப்படி விரிச்சு, இப்படி அப்படி அந்த கையை அப்படி விரிச்சு, இப்போ நீங்களே என் தயாபரர், என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை தப்பு வைக்கிறவர், என்னை வாழ வைக்கிறவர், என்னை தேற்றுகிறவர். வார்த்தை தேடி தேடி சொல்லுங்க, நான் சொல்லக்கூடாதெல்லாம். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிறுத்தின உடனே என் தயாபரர், என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் மீட்பர், என் சகாயர், என் பரிகாரி. வார்த்தை தேடி தேடி சொல்ல போகிறோம். நன்றி ஆண்டவரே. என் ஜெப வீடு, அவர்களை என் வீட்டில் நான் மகிழ பண்ணுவேன். படிக்கிற போது, வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உன் வீட்டின் நன்மையினால இப்பொழுதே இந்த வீட்டில் அவங்க உட்கார்றதுக்குள்ள, கண்ணை திறந்து நாங்கள் பார்க்கறதுக்குள்ள, அடுத்த வார்த்தை எங்கள் வாயில் பிறக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ ஜெபிக்க துவங்கின உடனே உன் ஜெபத்தை நான் கேட்டேன். நன்றி நன்றி நன்றி. உன் இதயத்தை நீ செலுத்த துவங்கின உடனே கர்த்தர் என்னை அனுப்பினார். காபிரியல் சொல்கிறார், நன்றி. நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போதே ராபா ஷல்தா ராபா. இப்பவே எங்கள் வாலிபரை பலவான்கள் ஆக்குங்க, எங்கள் குமார்த்திகளை சியோன் குமார்த்திகள் ஆக்குங்க, பெற்றவங்க தலையிலெல்லாம் கிரீடங்களை வைங்க. நன்றி அப்பா. யூதா, இஸ்ரவேல், எருசலேம், சியோன், நன்றி ஆண்டவரே. என்னை பார்க்கவே வேண்டாம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் ஆமேன்னு சொல்கிற வரைக்கும் வந்துருங்க. என் தயாபரர், என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நம்பி இந்த வருஷமெல்லாம் எங்களை காத்தீங்களேப்பா. நன்றி நன்றி. இன்னைக்கு இங்கே வர்ற வரைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இருந்தீங்களே. நீங்கள் துணையாக இல்லாமல் போயிருந்தா நான் எப்படி வந்திருப்பேன் ஆண்டவரே? செத்து போயிருப்பேனே, சோர்ந்து போயிருப்பேனே ஆண்டவரே, தள்ளாடி விழுந்திருப்பேனே, அநேகருக்கு வேடிக்கை ஆகியிருப்பேனே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்கிறதுக்காகவே விசேஷித்து கொண்ட இந்த பண்டிகையின் பிரதான நாளில், முதலாம் நாளில் உன் பாதத்தில் நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம். இப்போவே கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, உற்சாகமான ஆவி, நிலவரமான ஆவி, அன்பின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள அப்படியே 7 ஆவிகளை உடையவராக, 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவராக எங்கள் நடுவில் நீர் உலாவுகிறீர். இப்ப ஆண்டவரே, இப்ப ஆண்டவரே, இப்ப ஆண்டவரே. நோ காட், என்ன நோயாளியை பார்த்த காலம் போகட்டும், என்ன ஒரு தோல்வியா ஜனங்க பார்த்தது முடிஞ்சிருட்டோம். நான் அழுதுக்கு பிறந்தவ அப்படின்னு பேர் வாங்குறது போகட்டும். பாரா பாரா பாரா, நான் இப்படி கஷ்டப்பட்டவன்னு தெரிஞ்சதெல்லாம் போதும் ஆண்டவரே. இப்பவே ஒரு அபிஷேகம் அவங்க தலையில, அப்படியே தாடையில, அப்படியே அவங்க சட்டையில, அப்படியே உள்ளங்கால் வரைக்கும். எஸ் 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 எஸ். இப்பொழுதே இங்கிருந்து பாயிற நதி எங்க ஆலயத்தை 4 பக்கமும் பாய்ந்தோடி ரப்பா சத்த மத்த ரபா ரிபா பாரா 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 பாரா. வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே. வந்துருங்க. வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது, என் உயிர் பிரியும் வரை நீர் என்னை மறக்க கூடாது. என் பேச்சாய், என் மூச்சாய், என் உயிராய், என் உணர்வாய் இருப்பவரே, இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகும் ராஜாவே, இருந்தவரே,
இருப்பவரே, வரப்போகும் ராஜாவே, வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே. யூதா துதிக்கிற, இஸ்ரவேல் ஜெபிக்கிறவன், எருசலேம் எருசலேம் குமார்த்தி, நீ சீயோன் குமார்த்தி. உன் ராஜா ஆதிராக் தேசத்தையோ தமஸ்கு பட்டணத்தையோ சீதோனையோ தீருவையோ சேத்த போல கூச்சி வச்சு பொன்னையும் வெள்ளியை வச்சிருக்கிறவங்களே தேடல. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறான். இப்பவே 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 நன்றி. பயங்கரமான காரியங்களை செய்து நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். பயங்கரமான காரியங்களை செய்து நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். பாதத்தை முத்தமிடுகிறோம், பாதத்தை முத்தமிடுகிறோம். எங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு உணர்வு எங்களுக்கு வந்துருச்சு. ஏதோ எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் தொலைச்சது திரும்ப வந்தது போல ஒரு உணர்வு. ரபா கஷத்த மாறா, ரபா கலபாரா. மாம்சமானவங்க தான், ஆனால் ஆவிக்குரியவங்க. ரிபா பாலா பாரா பாலா. மாம்ச தேகம் உள்ளவங்க தான், ஆனால் கர்த்தருடைய சேனை. Touch God, touch God. Every filth, every filth, every dross, every uncleanness, depart, depart, depart. Filter, filter God. இந்த வருஷத்தை நன்மையா முடிசூட்டி பாதையெல்லாம் நெய்யா பழி பண்ணுங்க. எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.